நான் உங்கள் சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபால். சில பேருக்கு பிதிர் தர்ப்பணம் செய்ய முடியாத நிலைமை இருக்கும். அவர்களுடைய சூழ்நிலையோ அல்லது என்ன சொல்லனா, எங்கள் வர்க்கத்தில் இப்படி யாருமே செய்ய மாட்டாங்க, நாங்கள் நினைவு நாளில் தான் படையல் போட்டு கும்பிட்டு வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னமும் பிடிவாத குணமுடையவர்கள் இருக்கிறார். துர்மரணங்கள் அடைந்தவர்கள், அதுக்கடுத்து முன்னோர்களுக்கு திதி திருப்பணங்கள் முறையாக கொடுக்க முடியாதவர்கள் இந்த வீடியோவை பார்த்த பிறகு எங்களை ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன்னா, அதாவது சில பேருக்கு ப்ராப்பராக செய்ய முடியாது. அந்த கர்மாந்திரத்தில் அவங்க பிறந்திருக்க மாட்டாங்க. அந்த கர்மாந்திரத்தை ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுடைய முன்னோர்களை நாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. நமக்கு தெரிந்த சில வழிமுறைகளை நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், 100 பேர் பார்ப்பதில் 2 பேர் செஞ்சாலும் அந்த பிதர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்குங்கிறதுக்காக இந்த ரகசியத்தை சொல்லி இதை சொல்லக்கூடாது. இருந்தாலும் பிதர் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் எந்த அமாவாசைனாலும் சரி, மாதம் வருகின்ற அமாவாசையில் நன்றாக காலை கடன்களை குளிச்சுட்டு முன்னோர்களை நினச்சி வணங்கிட்டு பச்சரிசி சாதம் பொங்குங்க. பச்சரிசி சாதம் என்ன சொல்லலான்னா, பொங்கி தயிர் விட்டு பிணையணும். தயிர் விட்டு பிணைஞ்சி என்ன சொல்லலான்னா, அந்த உளமுடின்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் உளமுடி அப்படின்னா பறவு சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பறவு சட்டிக்குள்ளே ஒரு இலையை வச்சு அந்த பச்சரிசி சாதமும் தயிரையும் போட்டு பிணைஞ்சி அந்த சட்டியில் வச்சு பிரண்டை துவையல், இந்த பிரண்டை துவையில் வச்சு நீட்டாக என்ன சொல்லணும்னா, உயரமான மலை அல்லது கொஞ்சம் ஆழ அரவம் இல்லாத இடத்துல கொண்டு போய் அந்த சட்டியை அப்படியே வச்சுட்டு உங்களுடைய முன்னோர்களை நினச்சி, என்னால் செய்ய முடியல, அமாவாசைக்கு இந்த பச்சரிசி தயிர் சாதமும் பிரண்டை துவையலும் வச்சிடுறேன், எங்களுடைய கர்மாக்களை நீங்கள் சரி பண்ணி எங்களுடைய வர்க்கங்கள் நல்லபடியாக தழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல சாமியை கும்பிட்டுட்டு ஒரு சின்ன சூடத்தை பொருத்தி வச்சுட்டு அந்த சட்டியை அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க. அதை போய் நீங்கள் பார்க்கலாம் வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தியாகும். இது சாஸ்திரத்தில் சொல்லப்படும். பரிச்சித்து பாருங்கள்.